ஒரு பையனுக்கும் 5 கோடிக்கும் ஒரு பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் சொல்றேன்னா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற பழக்கம் இந்த திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இயல்பான ஒன்று. விளையாடுவதற்கு இடமும் இல்லாமல் இந்திய தேசத்துக்கே தங்கத்தை வாங்கி கொடுத்தவங்களை நீங்க இப்படி பாக்குறீங்களே. ஒரு மாணிக்கம் உருவாயுது, ஒரு புரட்சிகர பெண் உருவாயிருக்கு. ஒரு விளையாட்டுத்துறை இந்தியாவை திரும்பி பார்க்கிற கிறுக்கம் வீரமணிக்கு 10 லட்சம் கொடுத்த தோழர் திருமாவளவன் கூட அவங்க MP MLA கிட்ட சம்பளத்தை 1 மாசம் சம்பளம் வாங்கி கார்த்திகாவுக்கு செஸ் ஆடி உடல் உறுப்பு ஏதாவது பாதிக்கப்படாது. கபடியில ஆகும். கபடியில அவங்க உயிர் பணையம் வச்சுட்டு ஆடுற ஆட்டம். துணை முதல்வர் கார் ரேஸ் நடத்தினார். அந்த ரேஸ் நடத்தினவங்க எந்த ரேஸ்ல கலந்து, இது வீரக்கலை. கபடி விளையாடுவது என்பது தமிழருடைய கலை. எல்லா கிராமத்திலையும் கபடி விளையாடுவான். எங்கேயாவது சதுரங்க விளையாட்டு செஸ் விளையாடுவானா? முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கு எப்பயுமே பட்டியல் சமூக மக்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏங்க, அவர் பட்டியல் சமூக தலைவரானா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பிறப்பால் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தனங்க சீட்டு கொடுக்கணும். அவர் தமிழச்சி, முதுகுடி தமிழச்சி, அவளுக்கு 25 லட்சம் ரூபாய், அங்க 5 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு என்ன அவசியம்? ஹரியானாவில் தெலுங்கர் தமிழர்ன்றத இந்த உதவித்தொகை நீங்கள் தோழர் திருமாவளவனை பட்டியல் சமுதாய தலைவர் என்று முத்திரை கொடுத்துவதை தவிருங்கள். கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க 2 சங்கிகள் விவாதித்துக் கொண்டிருக்கிறாங்க கமெண்ட்ஸ்ல போறது இருக்குங்க. நான் பெரிய சங்கிங்க. இதுல அப்பா உண்மையிலேயே நான் சங்கிதான், இல்லைன்னு நான் சொல்லல. அதனால நான் சங்கிதான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழர் சேனை கட்சியினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் வீரர் வீராங்கனைகளுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்காக பொருள் உதவிகளை தமிழக அரசு செய்து கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கு. இதே குகேஷுக்கு கொடுக்கப்பட்ட 5 கோடி அப்படின்றது இப்போ பேசுபொருளாகி இருக்கு. இப்போ ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டினுடைய தன்மை, அது எந்த கிரேடுல, இந்த இன்டர்நேஷனல் லெவலா, இன்னும் ஏசியன் கேமா, இந்தியன் லெவல் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இதுல பேசப்படுது. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் அரசியலும் புகுந்து இருக்குன்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உதவியில இதுல ஏதேனும் அரசியல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கு எப்பயுமே பட்டியல் சமூக மக்களை பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன இப்படி குற்றம் சொல்றேன்னு சொல்லாதீங்க. அவர் மேயரா இருக்கிற காலத்துல சென்னையில் வாழ்ந்த மக்களை, குடிசையில் வாழ்ந்த மக்களை, நதிக்கரை நாகரிகமாக வாழ்ந்த மக்களை பட்டியல் அடைப்பது போல், அகதிகளைப் போல் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் அடைத்தார். அவர்களுக்கு இந்த பட்டியல் சமூகத்தை பார்ப்பதற்கு கூட தயக்கம் காட்டுவார் திரு ஸ்டாலின். 1000 தான் நீ விரட்டினாலும் நாங்க எப்பயுமே உயர்ந்தவர்கள் தான், இந்திய தேசத்துக்கு ஒரு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்தே ஆவேன். இங்க எப்படித்தான், எங்களுக்கு அடிப்படை வசதியே இல்லை, கழிவறை இல்லை, விளையாடுவதற்கு விளையாட்டு இடமே இல்லை, இருந்தாலும் கூட நாங்கள் எப்பயுமே உயர்ந்தவர்கள்னு காட்டிய பெருமை கார்த்திகாவுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். எந்த அடிப்படையும் இல்லை. கார் ஓட்டினாரு யாரு? துணை முதல்வர். கார் ரேஸ் நடத்தினாரு. அந்த ரேஸ் நடத்தினவங்க எந்த ரேஸ்ல கலந்து இந்திய தேசத்துக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்கோ பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்வி இங்க இருக்கு. அப்படி கார் வச்சுக்கிட்டு யாராவது பயிற்சி பண்ண முடியுமா என்ற கேள்வியும் இங்க இருக்கு. ஆனா ஒரு சப்போர்ட்டும் இல்லாத பட்டியல் சமூகத்தில், குறிப்பாக பறையர் என்ற சொல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பறையர் என்றால் இப்ப நீங்க பேசுறது மட்டும் பொருள் இல்லை. ஒரு கொடுமையான மிருகத்தை, சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற கொடுமையான மிருகத்தை எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் எவன் ஒருவன் அடித்து கொள்கிறானோ அவனுக்கு பேர் பறையன்னு பேர், பட்டம். வீரத்துக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல், விளையாடுவதற்கு இடமும் இல்லாமல் இந்திய தேசத்துக்கே தங்கத்தை வாங்கி கொடுத்தவங்களை நீங்க இப்படி பாக்குறீங்களே. உங்களுக்கு பட்டியல் சமூகம், குறிப்பாக பறையறனா அவ்வளவு கேவலமா தெரியுதா இந்த முதல்வருக்கு?
என்ன கீழ்த்தரமா நடத்துனாங்க? நீங்க தங்கம் ஒரு தனிநபரை உட்கார்ந்து இது வீரக்கலை, கபடி விளையாடுவது என்பது தமிழருடைய கலை. எல்லா கிராமத்திலையும் கபடி விளையாடுவான். எங்கேயாவது சதுரங்க விளையாட்டு செஸ் விளையாடுவானா? விளையாட்டு இருக்கான நீங்க கிராமத்துல பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர்லயாவது பார்த்துருக்கீங்களா? தொடக்க கால விளையாட்டுல இருக்கா? இல்ல. ஆனா உங்க மொழி பேசுறதுக்காக அந்த குகேஷுக்கு வந்து நீ 5 கோடி ரூபாய் கொடுக்குற. என்ன சார் இதுல கொண்டு வந்து நீங்க இந்த மாதிரியான கருத்து? இல்ல, சாதிய பாகுபாடு, மொழி பாகுபாடு. அவ தமிழச்சி, முதுகுடி தமிழச்சி, அவளுக்கு 25 லட்சம் ரூபாய், அங்க 5 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு என்ன அவசியம்? இதே ஹரியானாவில தெலுங்கர் தமிழர்ன்றத இந்த உதவித்தொகையில கொண்டு வந்து சேர்க்கிறது நியாயமா இருக்கு? நீங்க வந்து கண்ணியமா பேசக்கூடியவர் இல்ல, அதுதான் சொல்றேன். இந்த பாகுபாட்டை இங்க சொல்ல வேற எப்படி இருக்கு? அவருடைய பாகுபாடு என்னன்னு சொல்லுங்க. இல்ல, ஒரு இது உடல் விளையாட்டு அப்படிங்கிறது இப்போ செஸ்ன்றது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப். அது வந்து கிட்டத்தட்ட அந்த கிராண்ட் மாஸ்டர் இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஒரு 10 வருடங்கள் பயிற்சி பண்ணணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா? இப்போ குவாலிட்டின்றது நான் கூட சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா அர்ப்பணிப்புன்னு இருக்கு இல்லையா? இப்போ கபடியில ஒரு வாங்குறதுக்கும் கேரம்ல ஒண்ணு வாங்குறதுக்கும் செஸ்ல வாங்குறதுக்குமான அர்ப்பணிப்புங்கிறது அதை பாகுபடுத்தி பாக்குறாங்கல்ல. இல்ல, நீங்க கேரம் போர்டு ஆடி உடல் உறுப்பு ஏதாவது பாதிக்கப்படுமா? ஆகாது. செஸ் ஆடி உடல் உறுப்பு ஏதாவது பாதிக்கப்படாது. கபடியில ஆகும். கபடியில அவங்க உயிர் பணயம் வச்சுட்டு ஆடுற ஆட்டம். அப்ப உயிரை பணயம் வைத்து உலக நாடுகளை காட்டி உலக நாடுக்கு மிஞ்சி இந்த தேசத்துக்கு தங்கப் பதக்கம் வாங்கிட்டு வர்றது சாதாரண விஷயமா? உயிரை துச்சமான மதிச்சிருக்கு அந்த பாப்பா. கார்த்திகா வந்து நிறைய அறிவு கூர்மை வேணும். அது எதுக்குன்ற ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ நீங்க இங்க ஒரு நபருக்கு 5 கோடியும் இங்க 25 லட்சம் கொடுக்குற. இதே தங்க பதக்கம் ஹரியானால ஒரு பொண்ணு வாங்கியிருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த அரசு கொடுத்த மரியாதையினுடைய தொகை 3 கோடி ரூபாய். இதுதான் நீங்க அந்த மண்ணு, ராமசாமி நாய்க்கிற மண்ணு, நாங்க வந்து சுயமரியாதை இயக்கம் கண்ட மண்ணு அப்படின்னு நீங்க இவ்வளோ பேசுறீங்களாப்பா? இவ்வளோ பேசுறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க வேணாமா? ஒரு பையனுக்கும் 5 கோடியும் ஒரு பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் சொல்றேன்னா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற பழக்கம் இந்த திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இயல்பான ஒன்று. இன்னொரு கருத்து சொல்லப்படுது என்னன்னா, செஸ் அப்படிங்கிறது தனிநபர் விளையாட்டு, கபடி அப்படிங்கிறதும் குழுவா விளையாடுறது. சோ இந்த இதையும் அதையும் எப்படி கம்பேர் பண்றீங்கன்ற ஒரு கருத்துக்கள் இணையத்துல வருது. இல்ல, நீங்க குழு விளையாட்டு அப்படி இல்ல, என்ன வாங்கிட்டு வாங்க. நீங்க குழுவுக்கும் கொடுங்க, அங்க கொடுக்க வேணாம்னு சொல்றேன்னா என்ன? அந்த அரசு ஹரியானா அரசு கொடுக்குது. வட மாநிலத்தில் ஆரியர்கள், வட இந்திய ஆரியர்கள், சங்கிகள் அப்படின்னு பேசுறீங்களப்பா. சனாதானம் இருக்குன்னு பேசுறீங்களே, அந்த அரசு அந்த பெண்ணுக்கு மட்டும் ஹரியானா அரசு, அது எந்த அரசுன்றதும் சொல்லலான்றது அதுதான் கோடிட்டு காட்டினேன் நான். பாஜக அரசு அதுதான் சொல்றேன். அப்போ பாஜக அதற்கு மேல செஞ்சிருக்கணுமே. அதுதான் சரியான பாரு. இதுதான் இதுதான் சரியான பாரு. அதற்கு மேல நீ கொடுத்ததை விட நான் 1 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ இந்த சங்கிகள், RSS அப்படின்னு பேசுற பெரிய போராளிகளுக்கெல்லாம் நான் கேட்கிறேன். இந்த கருத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க 2 சங்கிகள் விவாதித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போறது இருக்கட்டுங்க. நான் பெரிய சங்கிங்க இல்ல அப்பா, உண்மையிலேயே நான் சங்கிதான் இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா என் தந்தை, என் பாட்டன் கடவுளை வணங்கினார், என் தந்தை வணங்குகிறார், நான் வணங்குகிறேன், அதனால் நான் சங்கிதான். எனக்கு தெரியும். சாமி கும்பிடுறதுனால தான், இந்து சாமி கும்பிட்டா மட்டும்தான் சங்கி. புரியுதுங்களா? சங்கின்றது இந்து சாமி தான். நான் இந்துன்னு கூட சொல்ல வரல. நான் சைவம் வைணவம், மூதாதையர் வழிபாடு, சைவம் வைணவம்னு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். ஏங்க எங்க தாத்தா முட்டாள் இல்லை, நான் அறிவாளி என்று நினைக்கிறேன். என் தந்தை முட்டாள் இல்லை, அறிவாளி என்று நினைக்கிறேன். அதனால் நான் வணங்குகிறேன். ஆமா, என் தந்தை பேசிய மொழியும் என் தாய் பேசிய மொழியும் நான் மொழியாக பேசுகிறேன். எங்க தாத்தா என்ன சாப்பிட்டாரோ அது போலத்தான் நானும் சாப்பிட்றேன், அரிசி சாப்பிட்றேன். புரியுதுங்களா? நீங்க பேசுற பகுத்தறிவு, நீங்க பேசுற அந்த கொள்கைலாம் வரல. அப்பனா நீங்க இதை வந்து சைவ வைணவத்தை வந்து பேசுகிறவர்களை சங்கின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இருக்கிறதுலே என் தாய் மீதும் தந்தை மீதும் முப்பாட்டன் மீதும் 7 தலைமுறை மீதும் பற்று வைத்திருக்கிறார். நான்
பெரிய சங்கீதம், மாற்றுக்கருத்தே இல்லை. பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுக அரசின் மீது இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதுன்னா தெலுங்கர்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் கார்னர் அவங்க வைக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு அவங்க வைக்கும்போது உண்மையா இருக்குமோ அப்படின்றது நடுநிலையாளர்களுடைய பார்வையா இருக்கு. என்னன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துல கூட இது வந்து ஆந்திரா பக்கத்துல இருக்கு, ஏன்னா அது இன்னொரு இடம் ஆப்ஷன்ல இருந்து கூட இந்த இடத்துக்கு தேர்ந்தெடுத்தது தமிழக அரசு தான், அதற்கு காரணம் ஆந்திரா பக்கத்துல இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை. இந்த 5 கோடி அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஜிஓவுமே இல்லை. அதிகபட்சமா ஜிஓ பாஸ் பண்ணது அப்படின்னா லட்சங்கள்லயும் இன்னும் கோடிகள்ல தான் பாஸ் பண்ண. ஆனா 5 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. ஒருவருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்ப இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையும் இதுல இருக்கு. இல்ல, நீங்க நான் வந்து கண்ணகி நகர் வீர பறைச்சி முதுகுடி தமிழச்சிக்கு நான் மட்டும் கொடுங்கன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுங்க, எல்லாருக்கும் சமமா பெரிய லெவலில் கொடுங்க. சும்மா ஏன்னா அவங்க வந்து வசதியான குடும்பத்திலிருந்து வரல, அவங்க அடுத்தடுத்து சாதிக்கணும். அப்போ சாதிக்கிறது நீங்க ஊக்கப்படுத்துறது வெறும் பாராட்டு மாலை போடுறதுனால அவங்க ஒன்றும் ஆகாது. அவங்களுடைய அடிப்படை வசதியை மாற்ற வேண்டியிருக்கு. ஒரு தேசிய அளவு கண்ணகி நகர்ல ஒரு குடும்பம் வாழ்வது, ஒரு மனிதர் அல்லது ஒருவர் வாழ்வது, அந்த வாழ்வியல் சூழல் அப்படிங்கிறது அடிப்படை தேவைகள் இல்லாத இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வெடித்து கிளம்பிய பீனிக்ஸ் பறவை போல ஒரு பெண் வர்றா அப்படின்னா எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் நீங்க கொடுங்க. நீங்க வாங்கப்பா, உங்களை காத்துக்கொள்ள திராவிட மாடல் அரசு இருக்கு, உங்களுக்காக அப்பாவா நான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் செயல்பாட்டின் மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் நீங்க வைக்கிறீங்க நான் நினைக்கிறேன். அவரு வந்து அவருக்கு தாங்க பட்டியல் சமூக மக்கள் அவங்க இந்த குடிசையில் அவங்க எங்கேருந்து போனாங்க, அந்த சைடு எங்க அந்த ரிசர்வ் பேங்க் இருக்க அந்த பக்கம் குடிசையில் வாழ்ந்த மக்கள் தான் இன்னைக்கு அந்த கார்த்திகாலாம். அங்கிருந்து அப்போ அந்த மண்ணின் மைந்தரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தான் இன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா பல இடத்துல இருந்து ஒரு அகதிகள் முகாம் தான் நீங்க கண்ணகி நகர். நீங்க கண்ணகி நகர் செம்மஞ்சேரியெல்லாம் வந்து அது பேரு சொன்னாவே நீங்க ஒரு பேருந்துல கூட கண்ணகி நகர்னு ஒரு பயண சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களுடைய பார்வையே வேறையா இருக்கும். அடுத்தவருடைய எண்ணத்தை இது வரைக்கும் எழுதப்பட்ட வரலாறையே அந்த ஒரு பெண் மாணவி மாத்தி இருக்காரு. அவங்களுக்கு எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம்? அப்போ இந்த கோபம் யார் மீது இருக்கணும்? எந்த மேயரால், எந்த மாநகர தந்தையால் இந்த மக்களை விரட்டி அடிக்கப்பட்டதோ அந்த மக்களிலிருந்து ஒரு மாணிக்கம் உருவாயுது, ஒரு புரட்சிகர பெண் உருவாயிருக்கு. ஒரு விளையாட்டுத்துறை இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ந்திருக்கு. கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு தாயா இன்னைக்கு உருவாயிருக்கு. ஒரு பொது கேள்வி வைக்கிறேன் சார். இப்ப என்னன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களே நம்ம கேள்வி கேட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி கண்ணகி நகர்ல இருந்து ஒரு பெண் வந்திருக்கா, ஒரு சாதனை பண்ணிருக்கா அப்படின்னா இதற்கு எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் எல்லா சமூகத்தினருமே இவங்களுக்கான உதவிகளை செய்யணும். அப்படி அரசியல் தவிர்த்து அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மாற்று என்ன உதவிகள் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அது தெரியல, இனிமேல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னே குறுக்கிட்டுட்டா அதை நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே இந்த கார்த்திகாவுக்கு ஏன்னா அதனுடைய சூழல் நீங்க சூழலை புரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றும் இல்லை கிறுக்கம் வீரமணிக்கு 10 லட்சம் கொடுத்த தோழர் திருமாவளவன் கூட அவங்க MP MLA கிட்ட சம்பளத்தை 1 மாசம் சம்பளம் வாங்கி கார்த்திகாவுக்கு கொடுக்கலான்றதான் என்னுடைய கருத்து. மூட்டை கட்டி வச்சிருக்கிற எந்த மக்களுக்கும் பயன்படாத ஏழை எளிய மக்கள் என்ன தொல்லையில் இருந்தாலும் போய் சந்திக்க மனம் இல்லாத திராவிட கழக அந்த பண்ணையார் கிறுக்க வீரமணிக்கு கொடுத்த தொகை 1,70,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு. திரு ஸ்டாலின் கொடுத்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி இருக்கா? ஒரு முதலாளிக்கு தேவை என்னன்றது ஏதாவது இருக்கு, அவசியம் இருக்கா? ஆனா கார்த்திகாவுக்கு தேவை இருக்கு. அடுத்த நிலை போகணும், அடுத்தடுத்து விளையாடணும். இந்த தேசத்துடைய பெருமை காக்க வேண்டிய கடமை கார்த்திகாவுக்கு இருக்கு. நீங்க எங்க ஒதுக்கினாலும் எந்த நிலையில நீங்க தள்ளினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்தே வருவோம் எழுச்சியோட. அதுதான் வந்து இன்றைக்கு பறையர் சமூகம்னு இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த வார்த்தையை சொல்றதுனால. பல ஆட்சிகள், இஸ்லாமியர் படையெடுப்பு, நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு, இந்த மாதிரியா பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்று வரை அதே பேரோடு நிலைச்சிருக்குது அப்படின்னா இவர்கள் என்றைக்குமே
தாழ்ந்த நிலையிலே வாழல. சார், இதே கண்ணோட்டத்தோட இப்ப என்னன்னா, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான விடுதலைக்கான அவர்களோட முன்னேற்றத்திற்கான ஒரே முகமாக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன், இப்போ அவர் இதை பற்றின இந்த புரிதல் அவருக்கு இருந்திருந்து அப்படின்னா, சமீபத்துல 2 முறை போய் முதலமைச்சரை பார்த்தார். எதற்காக பார்த்தார்ன்ற ஒரு ஆருடமான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த விஷயத்துக்காக அவருடைய பார்வையோ அழுத்தத்தையோ கருத்துக்களையோ முதலமைச்சரை பார்த்தோ அல்லது துணை முதலமைச்சரை பார்த்தோ, ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தான், இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பார். இதை தாண்டி விசிகாவினுடைய அந்த பட்டியல் கண்ணகி நகரனுடைய அந்த பெண்மணிக்கான அங்கீகாரம் அப்படிங்கறத அவர் செய்யணும் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்துல எப்படி பார்க்கறீங்க? நீங்க தப்பான நபர்கிட்ட போய் உதவி எதிர்பார்க்கறதான் செய்யணும்ல சார். அந்த முன்னிறுத்தி தானே பாகிஸ்தான் அரசியல் எடுக்கிறது அவர் வச்சுதானே, அந்த மக்களை வச்சுதானே எடுக்கிறாரு. நான் தான் உங்களுக்கான பாதுகாவல்னு சொல்றாருல்ல. அதுதான் அப்படி இருக்கும்போது அவரு இத எப்படி? அதுதான் சார், நீங்க பாகிஸ்தான் மக்கள் கிட்ட போய் இந்திய கொடியை ஏத்த சொல்றதும், இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடும் பொழுது பாகிஸ்தானின் மக்கள் இந்திய கொடியை இந்திய வீரர்கள் ஜெயிக்கும் போது கரகோஷம் பண்றதுக்கு சொல்ற மாதிரி இருக்கு தோழர் திருமாவளவன் நீங்க சொல்றது. புரியுதுங்களா? விளங்குச்சுங்களா? இந்திய மக்கள் ஒரு கிரிக்கெட்ல ஆடுறாங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செய்ய மாட்டாருன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இனிமேல் அதை செய்வதற்கான வாய்ப்பு இல்ல. திமுக கூட்டணியில் இருக்கிறனால அவர் அப்படிதான் இருப்பாருன்ற முடிவுக்கு நீங்க வரீங்களா? எப்படி இந்த குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறீங்க? அவர் தொடக்க காலத்திலிருந்து அவர் பட்டியல் சமூக தலைவர் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. தொடர் திருமாவளவன் பொது தலைவர். நீங்க தயவு செய்து அருள் கூர்ந்து ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும், நீங்கள் தோழர் திருமாவளவனை பட்டியல் சமுதாய தலைவர் என்று முத்திரை கொடுத்துவதை தவிருங்கள். அவர் பொது தலைவர் என்று பாருங்க. அவருக்கு இந்த கார்த்திகா ஜெயிச்சான்னா தோத்தான்னான் அவருக்கு அக்கறை இல்லை, தேவையும் இல்லை. இப்போ வன்னியர்களுக்குன்னு பாமக இருக்கு அவங்க பைலால கட்சியினுடைய கொள்கையில பட்டியல் சமூகத்துல ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. விசிகாவில் வாங்கின சீட்டை நீங்க பட்டியல் சமூக தலைவராக இருந்தா சானவாசுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாரு? SS பாலாஜிக்கு எப்படி சீட்டு கொடுத்தாரு? ஏங்க அவர் பட்டியல் சமூக தலைவரானா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பிறப்பால் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தனங்க சீட்டு கொடுக்கணும். அப்போ திரு SS பாலாஜிக்கு சீட்டு கொடுக்குறாருன்னா பொது தலைவர்னு நம்புங்க. யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்களே, அவர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அதனால கம்யூனிஸ்டுக்கு என்ன சீட்டு கொடுப்பீங்களோ அது கொடுங்க. அதுதாங்க அவர் விரும்புறாரு. அவர் சீட்டை பார்த்து தேர்தல் பாதைக்கு வரலையே, அதிகாரத்தை பிடிக்க வேண்டும்னு தேர்தல் பாதைக்கு வரலையே. தேசிய தலைவர் இந்திய பிரதமர் ரேஞ்சுக்கு அவர் போயிட்டு அனைத்து மாநிலங்களும் தமிழகத்தை தாண்டி போட்டியிடக்கூடிய விசிகான்ற லெவல்ல அவர் போயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு திறன் இருந்தால் பிரதமரை விடுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு போன 534 பேரும் இந்திய முழுக்க உங்களுக்கு ஓட்டு போட்டு பிரதமர் ஆக போறது இல்லை, அது நடக்காது. எப்படி கச்சத்தீவை மீட்பது சாத்தியம் இல்லையோ, எப்படி தமிழன் இழந்த மண்ணை திருப்பதியை மீட்பதற்கு சாத்தியம் இல்லையோ, அது போலத்தான் பிரதமர் கனவும். ஆனா முதல்வர் ஆவதுக்கு சாத்தியம் இருக்கு. ஏன் சாத்தியம் இருக்குன்னா, வட மாவட்டத்தில் இருக்கிற திரு பாமகனுடைய இன்றைய தலைவர்னு சொல்லப்படுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு அன்புமணி அவர்கள் தோழர் திருமாவளவனை முதல்வர் ஆக்குவேன், எங்களோடு வாருங்கள்னு அழைக்கிறார். அப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இவர் எங்க முதல்வர்னு சொன்னா திமுக கூட்டணியிலிருந்து சரி திராவிட மாடல் கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அச்சத்துல இந்த முதல்வர் என்ற அதை விட்டுட்டு பிரதமர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். சும்மா பயன்படுத்தல, அவருக்கு சாதாரண இல்ல, அறிவுபூர்வமான தோழர். உண்மையிலே எல்லா அரசியலும் அவருக்கு தெரியும். எங்கே தன்னை முதல்வர்னு சொல்லிக்கிட்டால் கருணாநிதி குடும்பம் தப்பா நினைச்சிருமோ, இல்ல கூட்டணியிலிருந்து இவர் இல்லைன்னா அவங்க திமுக தான் பாதிப்புன்னு அது தெரியும். ஏன்னா 4 ஓட்டுல 1 ஓட்டு தோழர் திருமாவளவன் ஓட்டுன்னு தோழர் திருமாவளவன் வெளிப்படையே பேசியிருக்காரு. சரிங்களா? ஒரு இடையூறும் பண்ணாத நீங்க தோழர் திருமாவளவன் நீங்க முதல்வர் ஆனால் உங்களுடைய முதல் கையெழுத்து என்னன்னு கேட்டு பாருங்க, மது ஒழிப்புன்னு சொல்லுவார். திரு ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்க முதல்வர் ஆனால் முதல் கையெழுத்து எதுன்னு கேளுங்க, மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவார். புரியுதுங்களா? 2 பேரும் திமுக காரங்க தான், ஒரே கொள்கை தான், மாற்று இல்லை. இவர் தனி பேர்ல ஒரு கட்சி வச்சிருக்காரு, பொது கட்சி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க 2 பேருடைய பேட்டி காட்டுறேன். எங்க அண்ணன் முதல்வர் ஆனால் முதல் கையெழுத்தே மது விலக்குன்னு அவர் சொன்னதுக்கும்
தோழர் திருமாவளவன் முதல்வரானால் முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு போடுவதற்கும், அப்போ மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சு மகளிர் மாநாடா மாத்தியது ஏன் என்ற கேள்வி எனக்கு இல்ல, எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. தோழர் திருமாவளவன் கிட்ட கேட்கிற கேள்வி. மிக்க நன்றி சார். அதாவது திருமாவளவன் அவர்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறத தாண்டி அந்த பட்டியல் சமூக மக்களுடைய நன்மதிப்பை மீண்டும் அவர் மீட்டு அதற்கான தலைவனாக அவர் உருவகிப்பாரா, அதுக்கான பதில சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பார்க்கலாம், பொறுத்திருந்து. தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். நேர்களை இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.